அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பராபவ வருடம் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பிறக்க போற பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப விரிவாவும் சுவாரஸ்யமாவும் பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானோட ஆளுமையில பிறந்த நீங்க எப்போதுமே ஒரு நேர்த்தியானவங்க, மத்தவங்கள மதிக்க தெரிஞ்சவங்க. இந்த 2026ஆம் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய பராபவ வருஷத்துல கிரகங்களோட நிலைகளை முதல்ல நாம வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துருவோம். மார்ச் 6ஆம் தேதியிலிருந்தே சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில ரொம்ப பலமா உட்கார்ந்திருக்கார். குரு பகவானை எடுத்துக்கிட்ட வருஷத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில இருந்துட்டு மே 26ஆம் தேதிக்கு மேல 10ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல ராகு 5ஆம் இடமான கும்பராசியிலும் கேது 11ஆம் இடமான சிம்ம ராசியிலும் இருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு மேல ராகு 4ஆம் இடமான மகர ராசிக்கும் கேது 10ஆம் இடமான கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகிறாங்க. இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு நாம இப்போ விழாவாரியா பார்ப்போம். முதல்ல நாம முழு நன்மைகளை அள்ளி கொடுக்க போற சனி பகவானை பத்தி பேசுவோம். மார்ச் 6 முதலே சனி பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் செய்றார். 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனா இங்க சனி பகவான் வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். தீராத நோய்களால கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்பவே மேம்படும். உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் இப்போ தானாவே காணாம போயிடுவாங்க. கோர்ட்டு கேஸ்னு வழக்குகள் ஏதாவது இழுபறியா இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வேலை தேடுற இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கௌரவமான வேலை இந்த வருஷம் நிச்சயமா கிடைக்கும். சனி பகவான் உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்த போறார். அதனால தைரியமா உங்க வேலைகளை நீங்க முன்னெடுத்து செல்லலாம். அடுத்து நாம குரு பகவானோட அருளை பத்தி பார்ப்போம். வருஷத்தோட ஆரம்பத்திலிருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் செய்றார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம். இங்க குரு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். உங்க ராசியையே குரு பார்க்கறதுனால மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள், அதாவது கல்யாணம், காதுகுத்துன்னு விசேஷங்கள் அடுத்தடுத்து நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குரு பகவானோட அருளால அழகான மழலை செல்வம் கிடைக்க போகுது. அப்பா வழி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அது இப்போ சுமூகமா முடிஞ்சு கைக்கு வரும். உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த நேரத்துல உயரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகி பெரிய மகான்களோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். இங்க குரு வர்றப்போ வேலையில கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். வேலைப்பளு அதிகமா இருக்கும். நீங்க செஞ்ச வேலைக்கு மத்தவங்க பேர் வாங்குற மாதிரி சில சூழ்நிலைகள் வரலாம். அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. ஆனாலும் குரு இங்க உச்சம் பெறறதுனால தொழில்ல பெரிய நஷ்டம் எதுவும் வராது. ஆனா உழைப்பு அதிகமா இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. சிலருக்கு உத்தியோகத்துல இடம் மாற்றம் அல்லது வெளியூர் பயணம் போக வேண்டிய கட்டாயம் வரலாம். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயங்களையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யறது நல்லது. என்னதான் 10ஆம் இடத்து குருவா இருந்தாலும் அவரோட பார்வை உங்க ராசிக்கு 2, 4, 6ஆம் இடங்கள் மேல விழுகிறதுனால பொருளாதார நிலைமை சீராகவே இருக்கும். ராகு பகவானோட நிலையை பத்தி இப்ப நாம விரிவா பார்ப்போம். டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்ப ராசியில இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இங்க ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளோட விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவை. அவங்களோட படிப்பு அல்லது ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொய்வுகள் வந்து போகலாம். குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்துல மறக்காம செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பேராசைப்பட்டு அதிகமா முதலீடு செய்யாதீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மூலமா பணவரவு வரவும் வாய்ப்பிருக்கு.
ராகு இங்க இருக்கிறதுனால புதுசு புதுசா ஐடியாக்கள் உங்க மனசுல தோணும். அதை சரியான முறையில பயன்படுத்திக்கிட்ட லாபம் பெறலாம். காதலிக்கிறவங்களுக்கு இடையில சின்ன சின்ன ஊடல்கள் வரும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது. அதே நேரத்துல கேது பகவான் டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இங்கே கேது இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன். உங்களுக்கு தெரியாத நபர்கள் மூலமா கூட இந்த நேரத்துல உதவிகள் தேடி வரும். மூத்த சகோதரர் அல்லது அக்கா வழியில சில சங்கடங்கள் இருந்தாலும் லாபத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஆன்மீக தேடல் அதிகமா இருக்கும். ரகசியமான கலைகளை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஷேர் மார்க்கெட்ல சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா தொழில் செய்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணியங்களுக்கான பலன் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் முதிர்ச்சியையும் கொடுத்து உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவார். டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற ராகு பயிற்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான மகர ராசிக்கு வரார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். இங்க ராகு வர்றதுனால அம்மா வழி சொந்தங்கள் மூலமா சில மனஸ்தாபங்கள் வரலாம். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அல்லது புதுசா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானமா இருங்க. அனாவசியமான வேகத்தை தவிர்த்திடுங்க. வீட்ல ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஆனா அதுக்காக அதிகமா செலவு செய்ய வேண்டியிருக்கும். மனசுல ஒரு விதமான நிம்மதியற்ற சூழ்நிலை வராம இருக்க தியானம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வேலையில இருந்துட்டு சொந்த ஊருக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு அமையும். அதே டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். 10ஆம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் இருக்காரு. இப்போ கூடவே கேதுவும் சேர்றார். இது உங்களுக்கு தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான விரக்தி வந்து வேலையை விடலாமான்னு தோணலாம். ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. தொழில் செய்றவங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அல்லது சர்வீஸ் செக்டார்ல பெரிய லாபம் கிடைக்கும். வேலையில உங்களோட தனித்தன்மையை நிரூபிக்க போராட வேண்டியிருக்கும். கேது இந்த வர்றதுனால நீங்க செய்யற வேலையில ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கடமையை சரியா செஞ்சா பலன் தானா கிடைக்கும். சிலருக்கு வேலை நிமித்தமா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பலமா இருக்கு. இந்த நேரத்துல ரகசியமா சில வேலைகளை செஞ்சு அதுல பெரிய வெற்றியை நீங்க அடைவீங்க. தொழில் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தான் இருக்கும். ஆரம்பத்துல குருவோட அருளால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. மே மாசத்துக்கு அப்புறம் வர்ற 10ஆம் இடத்து குருவால செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு பெரிய பாதுகாப்பா இருப்பார். தொழில்ல புதிய பார்ட்னர்களை சேர்க்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. ரியல் எஸ்டேட் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் லாபம் கொட்டும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. வாழ்க்கை துணையோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுவீங்க. அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். மொத்தத்துல இந்த பராபவ வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷம்னு பாத்தீங்கன்னா சவால்களை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு வருஷமா தான் இருக்க போகுது. சனி பகவானோட பலத்தால நீங்க எதையும் சமாளிச்சிடுவீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா வயிறு மற்றும் கால் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராம பாத்துக்கோங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். புது வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கு. மத்தவங்க சொல்றத கேட்டு குழம்பாம உங்க மனசாட்சிப்படி நடங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தும். அதை சரியா பயன்படுத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை நிச்சயமா கொடுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு வர்ற தடைகளை நீக்கி நன்மைகளை அதிகப்படுத்த சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு ஏத்தி வழிபடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் சாத்தி வழிபடுறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தரும். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல பலமா இருக்காரு. ராகுவோட தாக்கம் குறைய துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல விளக்கேத்தி கும்பிடுங்க. கேதுவுக்காக விநாயக பெருமான தினமும் வணங்குங்க. அவருக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான உதவிகளை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.